நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மயன், அதாவது சிற்பிகளில் ரொம்ப சிறந்தவர். அந்த மயன் ஒரு ஆச்சரியமான அரண்மனையை அந்த இடத்துல ஸ்தாபித்தார். அந்த அரண்மனையில் நடந்து போகிறச்சே கண்ணாடியாட்டம் இருக்கும், ஜலமாட்டம் இருக்கும், ஆனால் ஜலம் இருக்காது. ஜலம் இல்லாதா போல இருக்கும், ஆனால் ஜலம் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல துரியோதனன் தப்பாக காலை வச்சுட்டு விழுந்துட்டான். அதை பார்த்து திரௌபதி சிரிக்க, பீமசேனன் சிரிக்க, கண்ணனும் பார்த்துட்டு இருக்கார். இந்த சிரிப்பு இன்னும் தீய நன்னா கொழுந்து விட்டு கிளப்பி விட்டுடுது. ஏற்கனவே இவள் இப்படி பண்ணிட்டு இருக்காளே, எங்கேயோ காட்டில் பிறந்த பிள்ளை, இவாளுக்கு ஏது இந்த உரிமை, அவள் வந்திருக்கலேன்னா என்னது தானே நாடு முழுக்க என்று நினச்சிட்டு இருக்கார். அது போராதுங்கிறதுக்கு ராஜசூய யாகத்தில் அவனுக்கு கிடைச்சிட்ட பெருமை, அத்தோடு இல்லாமல் இவ பரிகாசம் பண்ணின சிரிப்பு அனைத்தும் சேர்த்து தான் துரியோதனனுக்கு கோபம் உண்டது. அதிலிருந்து வைரம் வன்மம் வளர்ந்தது. அந்த வன்மம் சண்டை அளவுக்கு கொண்டு போய் விட்டு அனைத்தும் நாசம். கடைசியில் யார் மிச்சம் இருந்திருக்காள்னா 10 பேர். திருத்தராஷ்டிரன் சொல்லுகிறார், 10 பேர் இந்த பக்கத்தில், 3 பேர் அந்த பக்கத்தில், 7 பேர். இவர்கள் மட்டும்தான் மிச்சம். 10 பேர்னு உங்களுக்கே தெரியுமே. கிருபாச்சாரியர் மிச்சம் இருந்தார், கிருத்தவர்மா இருந்தார், அஸ்வத்தாமா இருந்தார். இந்த 3 பேர் தான் கௌரவர்களுடைய பக்கத்திலே. பாண்டவர்கள் பக்கத்திலே கண்ணன், சாத்தியகி 5 பேர், 7 பேர். இந்த பக்கம் 7 பேர், அந்த பக்கம் 3 பேர். கண்ணன் ஒத்திரியுமே மிச்சம் வைக்கல. இந்த பக்கத்தில் இருக்கிறவாளை முடிச்சுட்டார். இது 7 அக்ஷௌகிணி சைன்யம், அது 11 அக்ஷௌகிணி சைன்யம். அவ்வளவு பெரிய சைன்யத்தில் 18 அக்ஷௌகிணி சைன்யமும் முடிஞ்சது. 10 பேர் தான் மிச்சம். கஷ்டம் யுத்தே தசசேஷாக ஸ்ருதாமே த்ரயோஸ்மாகம் பாண்டவானாஞ்ச சப்த துயூனா விம்சதிராகதாக்ஷௌகிணினாம் தஸ்மின் சங்கிராமே பைரவே க்ஷத்ரியானாம். இந்த க்ஷத்ரியர்கள் அனைவரும் 18 அக்ஷௌகிணி சைன்யமும் சேர்த்து முடிந்து போயிட்டே. இதை சஞ்சய் நடத்துகிற ரொம்ப வருத்தத்தோடு திருத்தராஷ்டிரனை சொல்லிக்கிறான். அந்த சரித்திரம் முழுக்க இப்போ ரொம்ப சுருக்கமாக முதல்ல நடந்ததை மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் திருத்தராஷ்டிரன் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறார். எப்போ திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாலோ அப்போவே என் பிள்ளைகள் போட போகிறான்னு எனக்கு தெரியும். எப்போ கண்ணன் பாண்டவதூத்தனாக வந்தானோ அப்போவே இவாளுக்கு வெற்றி கிடையாதுன்னு தெரியும். எப்போ ஒரு படுக்கையில் கண்ணன் படுத்திருந்தானோ அப்போவே வெற்றி கிடையாதுன்னு தெரியும். எப்போ தேரோட்டியாக கண்ணன் வந்தானோ அப்போவே வெற்றி கிடையாதுன்னு தெரியும்னு ஒரு 50 ஸ்லோகம் இது ஒன்றுனா சொல்லி, இதனால் தெரியும் தெரியும் தெரியும். சஞ்சயன் மெதுவாக இத்தனை தெரிஞ்சுமா பண்ணேன், இத்தனை தூரம் தெரியுங்கிறேன்னா இது தெரிஞ்சதுக்கெல்லாம் மேலே எனக்கு ஒன்று தெரியலையே. என்ன தெரியலன்னு பிள்ளைக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு கெட்டதை சேர்த்து வச்சுட்டேன். அது தெரிஞ்சிருந்த புத்திர பாசம் மட்டும் இல்லாத இருந்திருந்தால் எவ்வளவோ நல்லதாக இருந்திருக்கும். அதனுடைய கடைசியிலே ரொம்ப அழுது கொண்டே சஞ்சயனோடைய முடிக்கிறார். சஞ்சயன் பதில் சொல்கிறார், சாஸ்திரத்தின்படி நடந்தியானா இந்த சோகப்பட்டிருக்க வேண்டாமே. ஏ பரத குலத்து உதித்தவனே, நீ மனம் போனபடி நடக்கணும்னு பார்க்குறேன். உன் விருப்பத்தில் நல்லது நடக்காது. சாஸ்திரம் சொன்னபடி நடந்தியானா தான் உனக்கு நன்மை நடக்கும். நீ பக்ஷபதித்தாய். உன் தம்பி பிள்ளைகளை தாழ்ந்தவர்கள் சொத்து கிடையாது, உன் பிள்ளை உயர்ந்தவா சொத்துண்டுன்னு பக்ஷபாதம் ஒரு தலை பட்சமாக நடந்துட்டியோ இல்லையோ. லோகத்தில் பக்ஷபாதம் நல்லது செய்ததே கிடையாது மன்னா. நிகிரக அனுகிரகௌ சாப்பி விதித்தௌ தே நராதிப நாத்தியந்தமேவ அனுவருத்தி காரியாதே புத்திர ரக்ஷணே விதாத்ரு விகிதம் மார்க்கம். பிரம்மா எழுதி வச்ச போட்ட மார்க்கம் மாறாது. காலமூலமிதம் சர்வம் பவாபவௌ சுகே. காலம்தான் அனைத்தையும் நடத்துறது. சிருஷ்டியே காலத்தால் தான், சம்ஹாரமே காலத்தால் தான். காலம் நன்னா இருந்தால் தான் கல்யாணம் ஆறுது. காலம் வந்துடுத்துன்னா சண்டை வந்துடுறது. காலம் வந்துடுத்துன்னா பிராணனே போய்டுறது. அனைத்தையும் ஜாதகத்தை வச்சு சொல்லிடுறாள் இல்லையோ. இவருக்கு இந்த தசை இந்த புக்தி வந்திருக்கு, கல்யாணம் ஆகிடும். இந்த தசை இந்த புக்தி வந்திருக்கு, மரணமே ஆகிடும். இந்த தசை இந்த புக்தி வந்திருக்கு, குழந்தை பிறந்துடும். எல்லாத்தையும் அந்த காலந்தானே கணிக்கிறது. கால சிருஜதி பூதானி கால சம்ஹரத்தே பிரஜாக சம்ஹரந்தம் பிரஜா காலம் கால சமயத்தே புனः. அதுதான் லோகத்தை சிருஷ்டிக்கிறது, அதுதான் லோகத்தை அழிவுக்கு சொல்கிறது. இந்த லோகம் முழுக்க காலந்தான் அரசன். ஆனால் வைகுந்தம் இருக்கே, ந காலஸ்தத்ரவை பிரபு, அங்கே காலத்துக்கு வேலையே கிடையாது. அங்கே அது பிரபு இல்லை, பகவான் தான் பிரபு. ஆனால் இங்கே நாம் எல்லாம் தாசர்கள், காலந்தான் பிரபு. ஆகவே திருத்தராஷ்டிரா நீ நொந்து கொண்டு பயனில்லை என்று சொல்லிட்டு இப்போ இந்த மகாபாரதத்தை படிக்கிறவாளுக்கு இந்த அத்தியாயத்தை பருவத்தை வாசித்தவாளுக்கு என்ன கிடைக்கும்னு பலன் சொல்லி முடிக்கிறார். பாரதாத்தியனம் புண்ணியம் அபி பாதம் அதீயதா ஸ்ரத்ததானஸ்ய பூயந்தே சர்வபாபான் நசேஷதா தேவா தேவரிஷயோ ஹ்யத்ர ததா பிரம்மரிஷயோ மலாக. இதை படிப்பவனுக்கு பாபம் தொலைகிறது, ரிஷிகளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் கூட கிட்டுகிறது. பகவான் வாசுதேவஸ்ய கீர்த்தியதே சனாதனா கீர்த்தியதேத்ர சனாதனா சஹி சத்தியமிருதம் செய்வ பவித்ரம் புண்ணியமேவச்ச. இந்த பாரத கதை முழுவதுமே கண்ணன்தான் பேசப்பட்டிருக்கிறான். பவித்திரத்தை கொடுப்பவர்,
மங்களத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட கண்ணனே பேசப்பட்டிருக்கார். சாஸ்வதம் பிரம்ம பரமம் துருவம் ஜோதிஹி சனாதனம், எப்போதும் இருப்பவர், சோதிக்கெல்லாம் சோதி, சனாதனமான தர்மம், யாரையும் தன் அண்டினவர்களை விட்டு விடாதவர். எஸ் திவ்யானி கர்மாணி கதையந்தி மனிஷிணா, யாருடைய திவ்யமான கர்மங்களை பேசி பேசி அடியார்கள் ஆசைப்படுறாளோ அந்த கண்ணன்தான் பேசப்பட்டிருக்கிறான். அனுக்கிரமணிகாத்தியாயம், இந்த அனுக்கிரமணிகா உபபர்வம் ஆதி பர்வத்தினுடைய முதல் உபபர்வம். இந்த உபபர்வத்தை யார் வாசிக்கிறானோ ஆஸ்திக சததம் சுண்வன்னு நக்ரிச்ரேஷ்வசீததி, அவனுக்கு எந்த பாபமும் அண்டாது, எந்தவித பயமும் அவனுக்கு வராது. உபே சந்தியே ஜபன் கிஞ்சித்து, காலை சந்தியா மாலை சந்தியா, இந்த 2 நேரம் இந்த அனுக்கிரமணிகனா பர்வத்தை வாசிச்சா முச்சேத கில்பிஷாத், அவன் பாபங்களே விலகி ஓடும். அனுக்கிரமண்யாயாவது சியாதன்னா ராத்திரியாச்ச சஞ்சிதம் இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. அப்போ சொல்கிறார், எதுக்கு இதிஹாசத்தை கற்க வேண்டும்? நேர வேதங்களையே தெரிஞ்சுவிடக்கூடாதா? முடியாது. வேதங்களை என்ன தெரிஞ்சிட்டாலும் இதிஹாச புராண உதவி இல்லாமல் வேதார்த்தம் விளக்கமாகாது. வேதத்தில் மறைச்சு தான் அர்த்தத்தை சொல்லியிருப்பா. விளக்கமாக சட்டுன்னு தெரியணும்னா இதிஹாச புராண உதவி தேவை. அதனால அதை ஏற்படுத்தியிருக்கார்கள். காஷ்ணம் வேதமிமம் வித்வான் ஸ்ராவயித்வார்த்தம் அஷ்ணுதே ப்ரூணஹத்யாதிகம் சாபி பாபம் ஜஹ்யாத் அசம்சயம். ஒரு பிராமணனையே கொண்டிருந்தா கூட இத்தனை அத்தியாயங்கள் வாசிச்சா இது அந்த பாவத்தையும் போக்கிடும். சதுர்பிய சஹரஸ்யேபியா வேதேபியோ ஹியதிகம் யதா ததா பிரபுதி லோகேஸ்மின், 4 வேதத்தை சொல்லி அதில் இருக்கிற அனுஷ்டானத்தை பண்ணால் என்ன கிட்டுமோ அதை விட பாரதத்தை படித்தவனுக்கு கிடைக்கிறது. இதுக்கு ஏன் மகாபாரதம்ங்கிற பேர் வந்தது? மகத்வாத்து பாரவத்வாச்ச. மகத்வாத் ரொம்ப மகானா இருக்குது, பாரவத்வாத் பலுவாக இருக்குது. மகானா இருக்குன்னா உயர்ந்த அர்த்தத்தை சொல்கிறது. ஆனால் உயர்ந்த அர்த்தத்தை ஒரு வரியில் கூட சொல்லலாம் இல்லையோ, 1,00,000 ஸ்லோகத்தில் சொல்கிறது. பாரமாக இருக்குது, வளவளவளான்னு 1050 பக்கம் ஒரு கதை புஸ்தகம் கொடுத்தாரு சுவாமி. ஏதானு இருக்கோ? அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ பாரமாக இருக்குது, விஷயமே இல்லைன்னு அர்த்தம். விஷயம் இருக்குது, சுருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் இல்லை, விஷயமும் நிறையா இருக்குது, பெருசாகவும் இருக்கும் இல்லையோ. மகத்வாது பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதே நிருக்தமஸ்யோ வேத சர்வ பாபைகி பிரமுச்சதே. இதை யார் சொல்லுகிறானோ அனைத்து பாபத்திலிருந்து விடுபெறுகிறான். கங்கா அல்லது யமுனா, புஷ்கரம், நைமிஷாரண்யம் இதிலெல்லாம் நீங்கள் போயிருக்கட்டும், போகாத போட்டோம், இருக்கிற இடத்திலேருந்து பாரத கதையை கேட்டான் என்றால் அது அனைத்து புண்ணிய நதிகளிலும் புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் தீர்த்தமாடின வசித்த பலத்தை அவன் பெறுகிறான் என்பதோடே முதல் பருவம் முடிஞ்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி அடுத்த அத்தியாயம், அடுத்த பருவத்துக்கு போகிறோம். பர்வ சங்கிரக பருவ. முதல் பருவம்னு சொன்னால் இது எல்லாமே ஆதி பருவத்துக்குள்ளே தான், அதான் முதல் பருவம். ஆனால் அதற்குள்ள சின்ன சின்ன பருவங்கள், உபபருவங்களோ இல்லையோ. அடுத்த உபபருவம் பர்வ சங்கிரக பருவ. அப்படின்னா என்னென்ன பருவங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை உபபருவங்கள் அப்படின்னு சொல்ல போகிறார். முதல்ல ரிஷிகளெல்லாம் கேட்குறா. சமந்த பஞ்சகமிதி எதுக்தம் சூதநந்தன. ஹே சூத பௌராணிகரே, சட்டுன்னு நீர் பேசின்னு இருக்கிறச்சே சமந்த பஞ்சகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னீரே, இந்த கதை எப்படி வளரும்னு மட்டும் போய் சொல்கிறேன். கதை சொல்கிறவர் வேகமாக சொல்லிட்டு போகிறச்சா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போடுவார். இவன் அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயத்தில் மெதுவாக ஆரம்பிப்பா. நீர் போன அத்தியாயத்தில் அந்த கதை சொல்லச்சே ஒரு வார்த்தை சொன்னீரே, அது எதுனாலே அப்படின்னா அந்த கதை அடுத்த 2 அத்தியாயம் ஓட போகிறதுன்னு அர்த்தம். அவர் ஒரு வார்த்தை எதான்னு விட்டுருப்பார். அது அப்படின்னா கதையை ஒழுங்காக கேட்கணும். நீங்கள் இப்போ கேட்டே இருந்துச்சா நான் எதானு ஒன்று சொல்லிட்டு போனேன்னா நாளைக்கு வந்து சுவாமி நேற்றுக்கு ஏதோ ஒன்று விட்டுட்டீர், அதை கொஞ்சம் சொல்கிறீராருன்னா நீங்கள் ஒழுங்காக கதை கேட்குறீன்னு அர்த்தம். நான் விடுறச்சே நீங்களும் விட்டுட்டீன்னு வச்சுக்கோங்க, அப்போ கதையை ஒழுங்காக கேட்கலேன்னு அர்த்தம். குழந்தை தூங்குறதுக்காக கதை சொல்லிட்டு இருப்பா, அது உம்முன்னு சொல்லிட்டு இருக்கும். கொட்டுறது நின்று போச்சுன்னா தூங்கி படுதுன்னு அர்த்தம். அதை போல் இங்கே நீங்களும் உம்முன்னு நீங்களாக சொல்லிட்டு இருக்கணும். சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம், நீங்களாக சொல்லிங்க. அந்த கொட்டுறது நின்று போச்சுன்னா 8:45 ஆகிடுதுன்னு அர்த்தம். அதை தூங்கி போய்ட்டு அப்புறம் முடிச்சிடணும் இல்லையோ. இப்போ உங்கள் முகத்தில் எப்போ கொஞ்சம் சோர்வு தெரியறதோ உபன்யாசம் நிறுத்திடணும். மணியே வேண்டாம் உபன்யாசத்துக்கு, உங்கள் முகம்தான் மணி. அதை பார்க்கறச்சே இனிமே தாங்காது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா அத்தோட விட்டுட வேண்டியதுதான். அந்த மாதிரி கதை இல்லையே. எத்தனை 4 மணி நாழி சொன்னால் கூட ஆனந்தமாக சொல்கிற அளவுக்கு தான் எழுதியிருக்கார்கள். என்ன ஒன்று சரீர உபாதேன்னு ஒன்று இருக்கலாமே தவிர யாருக்கு தான் இந்த கதை பிடிக்க போகிறது இல்லை. இப்போ தெரியாத எத்தனை அர்த்தங்களை சொல்ல போகிறார். நமக்கு தெரியாத அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஆனந்தம் இல்லையா? அதை எவ்வளவு நன்னா சொல்கிறார். அதுவும் தெரியாது எதுவோ இல்லை. உலகத்தில் இன்னென்ன நாடு இருக்குது, இன்னென்ன தலைநகரம் இருக்குதுன்னு சின்ன வயசுலேருந்து கேள்வி கேட்டிருக்காளே.
அதையா சொல்லி கொடுத்துருக்காரு அவர். தெரியாத அர்த்தம்னா பகவானை பற்றின தெரியாத அர்த்தம், ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம். சமந்த பஞ்சகம்னு சொன்னீரே ஏன்? சமயதானாம் அந்தஹா யஸ்மின்னு சமந்தா. சமயதானாம் கூடி வந்த எல்லாரும், அந்தஹா அனைவரும் முடிஞ்சு போன இடம் எதுவோ அது சமந்தம்ங்கிறார். ஏன்னா 2 சேனையும் கூடி வந்து அழிஞ்சது அங்கே தானே, அதனால தான் சமந்த பஞ்சகம். ஏன் 21 கோக்குல மன்னரை மூவழுகால் ஒருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்த முதனார் சாதித்தா போல 21 கால் அரசு களகட்டான்னு பாஷல் 21 தலைமுறைகளை ஒரே இடத்துல அழிச்சாரோ இல்லையோ, அதனால தான் சமந்த பஞ்சகம்னு குருக்ஷேத்திரத்துக்கு பேர். அது ரத்த மடுவா தேங்கித்து. அப்போ பரசுராமர் அந்த இரத்த குளத்தை பார்த்துன்னு மேலே இருக்கிறவாளை பார்த்து பிரார்த்திக்கிறார், இது புண்ணிய பூமி ஆகட்டும், எனக்கு இருக்கிற பாபங்கள் தொலையட்டும். எதிமே பிதர பிரீதாக, அவளுடைய பித்திருக்கள்லாம் பரசுராமரை பார்த்து கேட்குறாளாம், நீ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணீரே, உமக்கு என்ன வரமோன்னுட்டு. அப்போ கேட்குறார், ஹிரதாஷ்ட தீர்த்த பூதாமே பவேயுர் புவி விஸ்ருதாக. இந்த தீர்த்தங்கள் 5 இரத்த குட்டைகளாக இருக்கக்கூடாது, இது புண்ணிய தீர்த்தங்களாக மாறிடணும். அவள் அனுகிரகத்தால் மாறித்து. இப்போ பாருங்க, இந்த கதைக்கும் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற கதைக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தோணிட்டு சொல்லியோ. நீர் சொல்லியிருந்தது ஏதோ கௌரவர்கள் பாண்டவர்கள்னு சொல்லிந்தீரே, இதில் பரசுராமர் எங்கே இப்போ குறுக்க வந்தார்? அவர் 21 தலைமுறை அழித்ததுனால் இப்படித்தான் பாரதம் வளர்ந்துருக்கு. ஒரு வார்த்தையை கேட்க கேட்க அந்த கதை இது எதுக்கு இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்போ அந்த கதையை எப்போ தான் சொல்கிறது? ஏதோ ஒரு புஸ்தகத்தில் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம? அப்போ அந்த புஸ்தகத்தில் சொல்லணுமே. அதனால தான் பிரம்மா கேட்கச்சே ஒன்றை மிச்சம் விடாத எழுதியிருக்கேன்னு அவர். அந்தரே செய்வ சம்பிராப்தே கலி துவாபரயோரபூத் சமந்த பஞ்சகே யுத்தம் குரு பாண்டவசேனையோ. துவாபரயுகமும் கலியுகம் சேரக்கூடிய சந்தி, அந்த சந்தி காலத்தில் தான் இதே சமந்த பஞ்சக புண்ணிய க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரமாகும். கௌரவர்களுடைய பூமியாக, அதனால குருக்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் தான் பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அனைவரும் அழிவார்கள். அக்ஷௌஹ்யன்னு இதி புரோக்தம் யத்வயா சூதநந்தன ஏததிச்சாமஹே. அங்கே பாருங்கள், மறுபடியும் எப்படி கிளைக்கதை உருவாருதுன்னுட்டு சொல்லிட்டே வந்தவர் சொல்கிறார். இப்போ இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி, அந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி, 18 அக்ஷௌகிணி சைன்யமும் இந்த குருக்ஷேத்திரத்தில் தான் அழிய போகிறதுன்னார். உடனே உட்காண்டிருக்கிறவ கேட்குறா, அக்ஷௌகிணின்னா என்ன? நீ 11 அக்ஷௌகிணி 7 அக்ஷௌகிணின்னு சொன்னீரே, அக்ஷௌகிணின்னா என்ன? அதற்குண்டான கணக்கு சொல்கிறார். ஏகோ ரதா, ஒரு தேர், கஜஸ்ச ஏகா, ஒரு யானை, நராஹ் பஞ்ச, காலாட்பட காலாள்கள் 5 பேர், திரயஷ்ச துரகாக, குதிரைகள் 3, தக்ஞைஹி பத்தி. இப்படின்னு சொன்னால் இதுக்கு பத்தின்னு பேரா. இந்த கணக்கு வச்சுக்கோங்க. இந்த குழு, ஒரு தேர், ஒரு ஆனை, 5 காலாட்படை, 3 குதிரைகள், தேர் 1, ஆனை 1, காலாள் 5, குதிரை 3, இது சேர்ந்தால் பத்தின்னு பேர். 3 பத்திகள் சேர்ந்தால் சேனாமுகம்னு பேர். 3 சேனாமுகங்கள் சேர்ந்தால் குல்மம்னு பேர். 3 குல்மங்கள் சேர்ந்தால் வாகினின்னு பேர். 3 வாகினிகள் சேர்ந்தால் பிருத்தனான்னு பேர். 3 பிருத்தனா சேர்ந்தால் அனீகினின்னு பேர். 10 அனீகினிகள் சேர்ந்தால் அக்ஷௌகிணின்னு பேர். இப்போ இந்த கணக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இது கீழே பத்தியிலேருந்து ஆரம்பித்து இதை ஒன்றா பெருக்கின்னு போனால் வீட்டு பாடம் வச்சுங்க. ஏன்னா இப்போ பாடம் நடத்தினதுக்கு வீட்டு பாடம் பண்ணணுமோ இல்லையோ, போனால் தானே சரியாக படிச்சுட்டு இருக்கமான்னு தெரியும். இதுதான் ஒரு அக்ஷௌகிணி. அப்புறம் அவருக்கே சந்தேகம். நான் வேறு மாதிரி கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஓர் அக்ஷௌகிணி என்னால் 21,870 தேர், 21,870. அத்தனை யானை, 21,870 யானை. காலாட்படை 1,09,350 காலாட்படை. அதே போல் குதிரைப்படை 65,610. இது சேர்ந்தால் ஒரு அக்ஷௌகிணின்னு சொல்லுவோம். அதை சட்டுன்னு உடனே கேட்டுருக்கிற சவனக்காரெலாம் கணக்கு போட்டு பார்க்குறா. நல்லா இருக்கேது. இப்போ தான் 18 அக்ஷௌகிணின்னு சொன்னீர். பாரத போரும் 18 நாள் தான், கீதா சாஸ்திரமும் 18 அத்தியாயங்கள் தான், எல்லாம் 18 பர்வங்கள். மகாபாரதத்தில் பர்வமும் 18 தான். இந்த அக்ஷௌகிணியில் எதை கூட்டினாலும் 18 தான். இப்போ நீங்கள் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 21,870 கூட்டினா 18, 1,09,350 கூட்டினா 18, 65,610 கூட்டினா 18, மொத்தத்தையும் கூட்டினா 18 அக்ஷௌகிணி சைன்யம். இதை அழிக்கிறதுக்கு கண்ணன் எடுத்துட்ட முயற்சி 18 நாள். அதை மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனை தூண்டுறதுக்கு பண்ண உபதேசம் 18 அத்தியாயம். ஆக மொத்தத்தில் எத்தை பார்த்தாலும் 18ன்னு வச்சுருக்காரோ இல்லையோ, அந்த 18 கணக்காகவே தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பக்கம் இத்தனை அக்ஷௌகிணி, 7 அக்ஷௌகிணி பாண்டவ சைன்யம் சின்ன சைன்யம், 11 அக்ஷௌகிணி கௌரவ சைன்யம் பெரிய சைன்யம். ஆனால் பெரிய சைன்யத்தை பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டார்கள். இதுக்கு மேலே இந்தந்த பர்வங்களுடைய கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. இது பிரதான பருவ,
அதற்குள்ள இருக்கக்கூடியது உபபர்வா. உபபர்வத்தில் இத்தனை அத்தியாயங்கள். அதாவது எது சொல்றதுன்னு சொல்லுகிறார். முதல் பருவம் தான் ஆதி பருவம். ஆதி பருவம்னா துவக்க நிகழ்ச்சிகளை கூறுதல். எதனால இந்த பாரதம், ஏன் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணார், வைசம்பாயனர் எதுக்காக சொல்ல வந்தார், இந்த கதைகளெல்லாம் சொன்னது தான் ஆதி பருவம். இதில் மொத்தம் 18 உபபர்வங்கள் உள்ளன, 233 அத்தியாயங்கள் உள்ளன. அடுத்த பருவம் சபா பருவம். அதுதான் சபையில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. திரௌபதி வந்தது, சொக்கட்டான் ஆடினது, பரிபவப்படுத்தப்பட்டது, பார்த்துட்டு இருந்தது, எல்லா வம்பும் நடந்து சொல்லு. அதெல்லாம் சபா பருவத்திலே 10 துணை பருவங்கள், உபபருவங்கள், 81 அத்தியாயங்கள். அடுத்தது வனப்பருவா. சொக்கட்டான் முடிஞ்சது, அனுப்பிச்சுட்டா 13 வருஷம் காட்டுக்கு போகணும். காட்டில் நடந்த அனைத்து சரித்திரமும் சொன்னது வனப்பருவம். அதில் 22 உபபருவங்கள், 315 அத்தியாயங்கள். அடுத்து விராட்ட பருவா. 12 வருஷம் காடு, 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசத்தை கழிச்சது விராட்ட நகரம் மத்ர தேசத்திலே. அந்த தேசத்து மத்ஸ்ய தேசத்தில் கழிச்சிருக்கா. அதனால் மத்ஸ்ய தேசத்தில் நடந்த சரித்திரம் விராட்ட பருவத்தில் 4 அத்தியாயங்கள், சுருக்கமான அத்தியாயம். 72 4 உபபருவங்கள், 72 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் உத்தியோக பருவா. இவர்கள் விராட்ட பருவத்தில் இருக்கிறச்சே தான் கடைசி நாள் 13 வருஷம் முடிஞ்சுதா, 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சுதா இல்லையான்னு கணக்கிலேயே குழப்பம். கிருப்பர் முடிஞ்சுடுத்துன்னு சொல்கிறார், துரியோதனம் முடியலேன்னு சொல்கிறான். இவர்கள்லாம் பசுமாடு கன்றுகளை கவர்ந்து வரப்போக அர்ஜுனன் ரொம்ப பிருகநிலையாக இருந்தவர் புருஷனாக மாறி வந்தார் இல்லையோ. அப்போ மாறி வந்த அப்புறம் தான் ஆரம்பிச்சது. இங்கேருந்து அங்கே போனது, அங்கேருந்து இங்கே வந்தது, சஞ்சயன் தூது போனது, கண்ணன் பாண்டவ தூதனாக வந்தது, யுத்தத்துக்கு உத்தியோகித்தது, யுத்தத்துக்கு தயார் பண்ணது, எல்லாம் உத்தியோக பருவா. பட திருட்டினது, தூது போனது, எல்லாம் அதில் 10 உபபருவங்கள், 196 அத்தியாயங்கள். அதற்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சுடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சண்டை ஆரம்பித்தா முதல் பருவம், முதல் 10 நாள் சண்டைக்கு சேனாபதி பீஷ்மர். அதனால் பீஷ்ம பருவா. 10ஆவது நாள் அவர் விழுந்துட்டார். அடுத்த சில நாள் சண்டைக்கு சேனாபதி துரோணர். அடுத்து துரோண பருவா. பீஷ்ம பருவத்தில் 4 உபபருவம், 122 அத்தியாயங்கள். துரோண பருவத்தில் 8 உபபருவம், 202 அத்தியாயங்கள். துரோணரும் போயிட்டார். திருஷ்டத்யும்னன் வந்தான், தலையெடுத்தான், அஸ்வத்தாமா ஹதக்குஞ்சரஹான்னு சொல்லிட்டார். அதனால தான் தலையே போயிட்டு அடுத்தது கர்ணனை சேனாபதி ஆக்கினார். கர்ண பருவா. அதில் தான் ஒரே பருவம் உபபருவம்னு சொன்னேன். இந்த 99லேருந்து 95 கணக்கு வரைச்சே 4 பருவங்களில் ஓரொரு உபபருவம் தான் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையோ. அதில் கர்ண பருவமும் ஒன்று. ஆனால் 96 அத்தியாயங்கள். அடுத்து கர்ணனும் போயிட்டார். கண்ணனுடைய ஆச்சரியமான சேட்டித்தத்தாலே கர்ணன் ஒழிந்தான். அடுத்து சல்யன், நகுல சகதேவளுக்கு சொந்த மாமா, அவளோடைய சண்டை. ஏன்னா இந்த சண்டைக்காக இவா பட்சத்தில் இருக்கிறதுக்கு தான் வந்தான். வந்தவனை துரியோதனன் மயக்கி பெரிய அதித்தி ஆட்டம், அவனுக்கு என்னென்னமோ நல்லது பண்ண, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா என் பட்சத்துக்கு வானுட்டான். அதனால தான் சண்டைக்கு இவாளுக்கு உதவறதுக்கு வந்துட்டு இருந்தவன் அங்கே போய் சேர வேண்டியதாக போச்சு. அது கடைசி பருவா, சல்ய பருவா, 9ஆவது பருவா. அதில் 3 உபபருவங்கள், 65 அத்தியாயங்கள். சல்ய பருவத்தோட சண்டை முடிஞ்சுடுத்து. அதனுடைய கடைசியில் கதாயுத்தமும் நடந்துடுத்து. பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுத்தம். அடுத்து 10ஆவது பருவத்துக்கு சௌப்திக பருவான்னு பேர். சுப்த தூக்கம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அனைத்தும் முடிந்து போன பருவா சௌத்திக பருவா. 2 உபபருவங்கள், 18 அத்தியாயங்கள். அடுத்து ஸ்திரீ பருவா. முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமாக பிலாக்கணம், புலம்பல், நீர்க்கடன் பண்ணது, பெண்களெல்லாம் அழுதது, எல்லாருக்கும் ஜலதர்ப்பணம் பண்ணது, அதெல்லாம் ஸ்திரீ பருவா. 3 உபபருவங்கள், 27 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். தர்மபுத்திரன் அவரை நோக்கி போய் அனைத்து தர்மத்தையும் வேண்டி பெறுகிறான். அதுதான் பெரிய பருவா, சாந்தி பருவா. சாந்தி பருவத்தில் 3 உபபருவங்கள். ஆனால் அது 3த்துக்கும் பருவங்கிற பேர் வராது. அந்த 3த்துக்கும் ஆபத் தர்மம், ராஜ தர்மம், மோக்ஷ தர்மம், அந்த 3த்துக்கு மட்டும்தான் உபபருவங்கிற பேர். மற்ற எல்லாத்துக்கும் பேர் உண்டு. இப்போ அனுக்கிரமணிக்கிற பருவா, அந்தந்த பருவா, மோசல பருவா. இப்போ நாம் பார்க்க போகிறதுக்கெல்லாம் உபபருவாங்கிற மொழியோ. ஆனால் அங்கே மட்டும் அந்த பேர் இல்லை. ஏன்னா சாந்தி பருவ மொழியது. அது ராஜ தர்மமோ மோட்ச தர்மமோ ஆபத் தர்மமோ அது தர்மம்னு சொல்லப்படுறது. 3 உபபருவங்கள், 365 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் அனுசாசன பருவா. அந்த அர்த்தத்தெல்லாம் பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம்தான் தர்மபுத்திரன் கேட்குறான். ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. எல்லா தர்மங்களையும் சொல்லிட்டீர்.
ஆபத் தர்மம் சொன்னீர், ராஜதர்மம் சொன்னீர், மோட்ச தர்மம் சொன்னீர், நான் கட்டுனுட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ திருப்தி வரல, ஏதோ ஒரு தர்மத்தை நீர் இன்னும் சொல்லலை. உமக்கு கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கங்கமர்ச்சந்த பிராப்னுயுர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா. கோதர்ம சர்வதர்மானாம், நீர் அறிந்த தர்மங்களுக்குள் எது சிறந்த தர்மம் என்று இவன் கேட்க ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்போதுதான் பிறந்தது. பீஷ்ம பர்வத்தினுடைய தொடக்கத்தில் தான் கீதா பருவம், பகவத்கீதை பருவம் ஒரு உபபருவம். அதே போல் ஆனுசாசனிக பருவா, அந்த பருவத்தில் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். ஆக 2 உபபருவங்கள், 168 அத்தியாயங்கள். அதன் கடைசியில் பீஷ்மர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ரொம்ப நாளாக காத்திருந்தாரோ இல்லையோ, அவர் தானே உத்தராயணம் பிறக்கணும் அப்புறம் சொர்க்கம் போகணும்னு காத்திருந்தார். அந்த பருவத்தில் அவர் புறப்பட்டார். அடுத்து 14வது பருவம் ஆஸ்வமேதிக பருவா. அத்தனை புத்திரர்களையும் தர்மபுத்திரன் இழந்துட்டானோ இல்லையோ, அந்த புத்திரர்களையெல்லாம் திரும்ப பார்க்கணும்னு விருப்பப்பட்டு கிருஷ்ண அனுகிரகத்தால் கிடைச்சது. நாரதர் வந்தது அவர்களுக்கு உபதேசம் பண்ணது. அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு விரும்பினது. 3 உபபருவங்கள், அதில் 93 அத்தியாயங்கள். அடுத்த ஆசிரமவாசிக பருவ. இனி நாம் 4 நாட்டில் இருக்க முடியாது, காட்டுக்கு போயிட வேண்டிதானுட்டு உபபாண்டவர்களுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு தர்மபுத்திரனே காட்டுக்கு வந்துடுறார். பஞ்சபாண்டவர்களும் வந்துடுறா. அது ஆசிரமத்தில் வசித்த பருவ, ஆசிரமவாசிக பருவ. 3 உபபருவங்கள், 39 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் 3 மௌசல பருவ. முசலம், முசலம் ஒலக்கை, ஒலக்கையினால் எதுகுலமே அழிஞ்சு கண்ணனும் போயிட்டாரோ இல்லையோ, அதான் மௌசல பருவா. கண்ணன் போயிட்டார்னு இனிமேல் நமக்கு சக்தி கிடையாதுன்னு வா தெரிஞ்சுனுட்டா புறப்பட்டுடணும். 17வது பருவம் மகாப்பிரஸ்தானிக பருவா. அப்படின்னா 5 பேர் இப்போ அந்த இடம் இருக்குது. இப்போ சொர்க்காரோகணின்னு பத்ரிகாசிரமத்துக்கு போனேன்னா சதோ பந்துன்னு சொல்லுவா. பார்த்தா நீண்ட பாதை 4 மைல் தூரத்துக்கு போகணும். அது போகிற வழியில் முதல்ல பீம் பூல்னு ஒரு இடம் வரும். அங்கே தான் ஒத்தொத்தரா திரௌபதி விழுந்தா, சகதேவன் விழுந்தான், நகுலன் விழுந்தான், அர்ஜுனன் விழுந்தான், பீமசேனன் விழுந்தான். போகிறான் தர்மபுத்திரன் தான் மட்டும் போகிறான். அதெல்லாம் மகாப்பிரஸ்தானிக பருவா. நீண்ட சொர்க்காரோகணி அந்த வழியில் போனாரோ இல்லையோ. போயிட்டு கடைசி பருவம் அப்போ ஆசிரமவாசிக பருவத்தில் 39 அத்தியாயம், மௌசல பருவத்தில் 8 அத்தியாயம், மகாப்பிரஸ்தானிக பருவத்தில் 3 அத்தியாயங்கள். கடைசி பருவம் சொர்க்காரோகண பருவா. சொர்க்கத்துக்கு போகணும். ஒரு நாய் மட்டும், யமதர்மராஜன் ஒரு நாய் உருவத்தில் இவரோட கூடவே நின்றுருக்கார். அந்த நாய்க்கா உனக்கா அப்போ கூட ஒரு தர்ம பரீட்சை யமன் வைக்கிறார். அந்த பரீட்சையிலையும் தேருட்டு தர்மபுத்திரன் சொர்க்கத்தை அடைந்தான்கிறதோட சொர்க்காரோகணி பர்வமும் முடிந்தது. அத்தோட மகாபாரதமும் முற்று பெற்றது.